ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிறுநீரக பிரிவினரின் தவறான சிகிச்சையால் 33 நோயாளிகளுக்கு HCV நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சுகாதாரமற்ற முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் HCV நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நோயாளிகளுக்கு HCV நோய் தொற்று ஏற்பட காரணமானவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் ஆம் ஆத்மி கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு. ஒரு வார காலமாக கிட்னி டயாலிசிஸ் பண்ண பேஷண்ட்டுங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் C வைரஸ்ன்ற வியாதி ஹாஸ்பிட்டலுடைய அஜாக்கிரதையால் பரவி இருக்குது. அதை மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. ஒரு வாரமாக பேஷண்ட்டுங்களை பயமுறுத்தி இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காதீங்க, வெளில போங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்டை வெளில துரத்திட்டாங்க. அவங்களால மற்றவங்களுக்கு பரவுமா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ட்டு ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து நாங்கள் இவ்வளோ 2 நாளாக போராடி கடைசியில் ஒத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் நாங்கள் தான் தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கலை. இந்த வியாதி எப்படி பரவுச்சுன்னு அவங்க சொல்லலை.